ஹலோ ஹாய். வாங்க இன்றைக்கி என்ன சாதம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம். ஸோ அதுக்கு பீட்ரூட்டு, ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு குட்டி தக்காளி, கருவேப்பிலை, அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியில் வந்து பீட்ரூட் சாதத்துக்கு வந்து லைட்டாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்தளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம். இதை வந்து பீட்ரூட் வந்து நான் ஃபுல்லாக சேர்க்க மாட்டேன், அரை பீட்ரூட் தான் சேர்ப்பேன். ஸோ அரை பீட்ரூட் மட்டும் எடுத்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இங்கிட்ட வந்து பால் ஆற்றுறதுக்கு பால் காய்ச்ச போகிறேன். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். நான் போய் 2 பீட்ரூட்டில் 2 முருங்கைக்கீரை போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். முருங்கைக்கீரை பீட்ரூட் பொரியல் செம்மையாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பீட்ரூட் சாதத்துலேயும் முருங்கைக்கீரை வந்து நல்லா பிஞ்சு கொழுந்து கீரையை வந்து உள்ளே போட்டிங்கன்னா மசிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஸோ முழுசாக இருந்தால் அவள் சாப்பிட மாட்டாள். நான் மசிச்சு விட்டுலாங்கிற ஒரு நம்பிக்கையில் நல்லா கொழுந்தா பார்த்து எடுத்து வந்திருக்கேன். இதை உரி வச்சுக்கலாம். நாங்கள் பீட்ரூட் சாதத்துக்கு தேவையானது குக்கரில் சேர்த்துலாம். நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி தான் அப்படியே ஊற வச்சேன். ஸோ அதை வந்து அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கையளவு தான் நான் பீட்ரூட் மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். அந்த பாதி கட் பண்ண சொன்னல, அந்த பீட்ரூட் வந்து பொரியலுக்கு வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன். சேர்த்துட்டு 3 பல் பூண்டு, ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் சின்ன வெங்காயம், ஸோ அதை 4 சேர்த்துருந்தா. அடுத்தது குட்டியாக தக்காளி, ஸோ அது முருங்கைக்கீரை ஒரு கையளவு, அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் நெய் சேர்த்து, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், பாருங்கள், கொஞ்சமாக 1/4 இது மட்டும் போட்டேன். அவ்வளோதான். சாம்பார் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருவோம். கொஞ்சமாக நெய். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ வந்து பால் அடுப்பில் இருக்குது. பாலை இறக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு தண்ணி வந்து நான் வந்து தண்ணி அதிகமாக தான் வைப்பேன். ஸோ ஏன்னா வந்து என் குக்கர் வந்து தண்ணி அளந்து வச்சோம்னா வேகாது. ஸோ அதனால் நான் வந்து 1க்குனா 2 அந்த கணக்கில் வச்சுக்கிடுவேன். ஸோ நீங்கள் அது முதல்ல வீட்டு அரிசினால் உங்கள் அளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், அதான் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஸோ ஒரு 3-4 விசில் மட்டும் விட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிரும். வாங்க, லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், பால் எடுத்து வச்சாச்சு, ஆறட்டும். இது லைட்டாக கொதி வரட்டும். ஸோ வாங்க நம்ம போய் பாப்பா எழுப்பலாம். பாருங்கள், பாத்ரூம் கதவை திறந்து விட்டுட்டு ஸோ லைட்டை போட்டு விட்டு வச்சிட்டேன். என்னை வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளோ நான் வந்துட்டேன். ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தானா, இன்றைக்கி உச்சா போயிருப்பா சட்டி இல்லை. ஸோ அதனால வீடியோ என்னை எடுக்காதீங்க அப்படின்னு எந்திரிக்கையிலே சொன்னால் நான் உடனே கட் பண்ணிக்கிட்டேன். வாங்க, இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நான் கொதி வந்ததோட போட்டு மூடி போட்டுறேன். மூடி போட்டு நான் விசில் போட்டுறேன். 3 விசில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், விசில் வச்சுட்டு 3 விசில் கரெக்டாக நான் வச்சு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டேன். பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூடாக பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் சிப்ஸு தொட்டுக்கிற கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ ஆனால் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதனால் இது அப்படியே ஓரமாக ஆறட்டும். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், நான் கடைசியாக சாப்பாடை வந்து கட்டிட்டேன். பீட்ரூட்டு சாதத்தை வந்து பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவள் தான் சொன்னான்னு எடுத்து வைக்க போனேன். கடைசியில் வந்து எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டா. இங்கே வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நயன்தாரா சிப்ஸு. எங்கள் ஏரியா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை பெய்யுதுன்னு சொன்னதுனால ஃப்ரூட்ஸ் நான் வாங்கலை. ஸோ அதனால் வந்து நான் சிப்ஸ் ஐட்டத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதாங்க இன்றைக்குள்ளே லஞ்சு கட்டிடலாங்க. மேடம் கிளம்பி வந்து நிற்கிறாங்க. என்னம்மா லஞ்சு ஓகேவா? ஓகே. ஆ ஓகே. பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டுட்டு கடைசியில் சிப்ஸு கேட்குற ஆ எப்படி? சரி ஓகே. காரம் இல்லை, பீட்ரூட்னு வச்சுருக்கேன். அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்றணும் ஓகேவா? இங்கே பாருங்கள், பீட்ரூட் எல்லாத்தையும் சாப்பிட்றணும் ஓகேயா? ஆ சரிம்மா, சாப்பிட்ருவாங்களா சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு கட்டியாச்சுங்க. அவ்வளோதான். இதில் என்னென்ன வச்சுருக்கோன்னா நம்ம வாட்டர் பாட்டிலு ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. லஞ்சு முடிஞ்சு. ஸோ ரெண்டாவது இப்போ வந்து அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தோசை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதுவும் நான் ஊற்றி வைக்கல தோசை. இப்போ தான் ஒரு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து என் வீட்டுக்காரவங்க வந்தாங்க. ஸோ அவங்களே தோசை ஊற்றி சாப்பிட்ருக்காங்க. பாருங்கள், சட்னி அரைச்சிருக்காங்க. இது வந்து நேற்று வச்ச சாம்பார், நைட்டு உள்ள சாம்பார் மீதி இருக்குது. இதை வச்சு சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தோசையை வச்சுருக்காங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். இது கீழே இருக்கிறது வந்து கஞ்சி கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதை நான் எனக்கு வச்சுருக்கேன். இது பால். ஓகேங்க, இன்றைக்குள்ள லஞ்சு ரெடி ஆயிருச்சு. வாங்க மூடியா. சரி ஓகே, அவ்வளோவா ஃபைனலாக கிளம்பியாச்சு. சாப்பாடு கட்டி பேக் எடுத்து கிளம்பவும் தான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சின்னால் வந்து தூங்குறாங்க. அதனால் அவங்க இனிமேல் பால்வாடி கிளம்பி போவாங்க. என்னப்பா? ஓகே, ஸ்கூல் போகலாமா? ஸ்கூல் போகலாம். நீங்கள் என்ன ஷேர் பண்ணுங்க, நீங்களே தவிங்க, நாங்கள் பார்க்குறோம். பாய். மீட்டி குழந்தைங்களா, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி அந்த பட்டன் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு மேஜிக் வரும். பாய். ஓகே,